நாடு நாகரிகம் உள்ள நாடு நம் நாடு தமிழ்நாடு எங்கும் பேர் போன நாடு. நல்ல நல்ல தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சது அறிஞர் அண்ணா தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு. திருடர்கள் மட்டும் திருந்த வேண்டும் நம் நாட்டில். நல்ல நல்ல தலைவர்கள் ஆண்டார்கள். எம்ஜிஆர் காமராஜர் எல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டார்கள் அதே போல் தலைவர்கள் வர வேண்டும். நம் நாடு முதலிடம் பெற வேண்டும். நம் நாடு முதல் பேர் எடுக்க வேண்டும். மக்கள் திலகம் போல் காமராஜர் போல் ஆட்சி ஆள வேண்டும். தமிழக தாய்நாடு புகழ் கேட்க வேண்டும். காமராஜர் வீட்டுக்கென்று எதுவும் சேர்த்து வைக்கவில்லை, தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்கவில்லை. அப்பேற்பட்ட தலைவர்களாக ஆள வேண்டும் நம் நாட்டுக்கு. நம் நாடு அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்தால் நம்ம நாடு முன்னேறும். ஆட்சிக்கு வந்தால் அப்பேற்பட்ட ஆட்சிக்கு வந்தால் சிலர் புத்திமதி சொல்லி நம் நாட்டை நல்லா காக்க வேண்டும். நம் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு காக்க வேண்டும். வெட்டி பேச்சு கூடாது. நல்ல ஆட்சிக்கு நடத்த வேண்டும். ஊருக்கு புகார் சொல்லி நீ எப்படி நான் எப்படி என்று புகார் சொல்லி நம் நாட்டை வீணாக்க வேண்டாம். அதை நினைக்க வேண்டாம். நம் நாட்டுக்கு நம்ம எப்படி ஆள வேண்டும், எப்படி நம் நாட்டை காக்க வேண்டும், அயல் நாட்டை விட நம் நாடு முதலிடம் பெற வேண்டும் என்று நம் நாட்டை காக்க வேண்டும். வெட்டி பேச்சு போட்டா போட்டி போடக்கூடாது. நீ எப்படி செய்யலாம் எப்படின்னு போட்டா போட்டி போட்டால் நம் நாடு கெட்டுவிடும். நம் நாடு கெட்டு வீணா போய்விடும். அதை நம் மனிதர்களால் மட்டும் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதனாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க வேண்டும். இதுதான் பெரிது. சுதந்திரம் வாங்கி நம் நாட்டுக்கு சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம். சுதந்திரம் வாங்கினதால் அந்த கால தலைவர்கள் சுதந்திரமாக நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் எல்லாத்துக்கும் அடிமையாகத்தான் இருந்திருப்போம். அடிமையாக இருந்து இன்னும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இதை தெரிஞ்சு கொண்டு ஒருவருக்கு போட்டி போடாமல் நீ எப்படி ஆண்டா நான் இப்படி ஆடுறேன், நான் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேங்கிற போட்டி போட வேண்டாம். நம் நாட்டை நாம் எப்படி காக்க வேண்டும்? நம் நாடு, நம் பாரத நாடு, நம்ம தமிழ்நாடு, அண்ணா வாங்கி கொடுத்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுக்கு நம்ம தமிழ்நாட்டை நல்லா காக்க வேண்டும். இதுவே நல்லது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள் நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. யாரும் அடிமை இல்லை. மனிதர் அடிமை கிடையாது. ஆகையால் நீங்கள் நல்லபடியாக நாட்டை காக்க வேண்டும். நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும். இதுவே நம் நாட்டுக்கு முக்கியம்.